கூடிய சீக்கிரம் சாங்ஸு ட்ரெய்லர் டீசர்லாம் வரும், அப்போ பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். அண்ட் கேமராமேன் கார்த்திக், அவரை பற்றியும் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த உலகத்தை காமிக்கும் போது நிறைய படங்கள் வந்திருக்கு, நார்த் மெட்ராஸ் பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு. பட் இந்த பர்டிகுலர் ஏரியா தாஷம்பக்கானா இருக்கட்டும், அப்புறம் ஆடு தொட்டி, ஏழு கிணறு, இந்த மாதிரி ஏரியாலலாம் ஷூட் பண்ணோம். ஸோ இதை வந்து மாசாவும் காமிக்கணும், கொஞ்சம் கிளாஸாகவும் காமிக்கணும் அப்படின்னு அவங்க உட்காந்து டிசைட் பண்ணி அந்த கலர்ஸ்லேருந்து போட்டிருக்கிற காஸ்டியூம் கலர்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய உழைப்பு போயிருக்கு. கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எடிட்டர் மதன், லப்பர் பந்துக்கு அப்புறம் திருப்பி அவர் கூட இணைந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். எனக்கு தெரியும் நாங்கள் நிறைய ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் அதை வெட்டி தூக்க போகிறீங்கன்றதும் தெரியும். பட் எஸ், படத்துக்கு எது தேவையோ, படத்துக்கு எது ஒர்க் ஆகுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. உங்கள் டீமுக்கும், விநாயகம் எங்கே இருக்காரு? ஓகே ஓகே. ஸோ விநாயகம் அண்ட் உங்கள் டீமுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் டைரக்ஷன் டீம், கேமராமேன் டீம், அப்புறம் ஆர்டிஸ்ட் அமீர் ப்ரோ. அவர் சொன்ன மாதிரி அவர் நடிகராக தான் அந்த படத்துக்குள்ளே வந்தார். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சாங்கோடைய கோரியோகிராஃபியும் அவர் பண்ணார். நிச்சயமாக ஹீ இஸ் கோயிங் டு என்ன சொல்கிறேன், அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்து மூலமாக கண்டிப்பாக அவர் போவாருன்னு நம்புகிறேன். ஆஸ் அன் ஆக்டராகவும் சரி, ஒரு கோரியோகிராஃபராகவும் சரி. அண்ட் மேகா அவங்க, அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர், முக்கியமாக ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் மாஸ்டர், ரொம்ப பொறுமையாக எனக்கு ரிஹர்சல்ஸ்லாம் கொடுத்து சேஃபாக ஹேண்டில் பண்ணி, ஏன்னா நிறைய சீக்வன்சஸ் இருந்தது, ஹெவியான சீக்வன்ஸ் இருந்தது, எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் ஒரு 12 days 15 days கிட்ட ஷூட் பண்ணோம். ஸோ ரொம்ப பொறுமையாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் பார்த்த இந்த ப்ரோமோ கூட பிரகாஷ் மாஸ்டர் தான் ஸ்டண்ட் கொரியோ பண்ணியிருந்தாரு. ஷார்ட்டாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப கிறிஸ்பாக அழகாக இப்படி காமிச்சா நல்லா இருக்கும் ஒரு 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 ஆக்டரை, ஒரு ஹீரோவா அப்படின்னு அவருக்கு அந்த அந்த ஒரு விஷன் இருந்ததுனால தான் உண்மையாகவே இந்த அளவுக்கு இந்த ப்ரோமோவும் சரி, படத்தில் இருக்கிற ஸ்டன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் அண்ட் நிறைய பேரை பற்றி சொல்லணும், பட் அடுத்தடுத்த மேடைகளில் மற்றவங்கள பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக சத்யராஜ் சார், சுனில் சார், இவங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் அவங்களுடைய கேரக்டரும், அவங்களுடைய கேரக்டர் ரிவீல் வீடியோ எல்லாமே அடுத்து வரதுக்கு இருக்குது. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். சத்யராஜ் சார் மாதிரியான ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சுனில் சார் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு பெரிய ஸ்டார், இப்போ கேரக்டரா, ஆர்டிஸ்டா, வில்லனா கலக்கிட்டு இருக்காரு. ஸோ சுனில் சார் கூட நிறைய போர்ஷன்ஸ் இருந்தது எனக்கு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஸோ அடுத்தடுத்த கான்டென்ட் கண்டிப்பாக சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம், சாங்ஸ். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ப்ரீத்தி, அவங்க இன்னைக்கு வர முடியல, திங்க் ஷி ஸ்டக் இன் ஷூட் வேறு படத்துக்கு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதுலையும், அவங்க இந்த படத்துக்குள்ளே வந்ததுலையும் ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தையும் எங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி இதை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் அழகாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ. பட் அதையும் தாண்டி I really want to thank Vineet for giving me such a beautiful character in this film. அதை பற்றி சொல்லலாமான்னு தெரியல, பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர். அண்ட் இன்னொரு விஷயம் நான் டெஃபினட்டாக சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து, டிரெக்ஷன் டீம், கேமரா டீம், த காஸ்டியூம்ஸ், ஸ்டண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒரு பயங்கர சிங்கில் வேலை பண்ணாங்க. அண்ட் இது நான் அவங்கக்கிட்டையும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். I want to say it in public as well. I think again the direction team was fantastic. I want to give you a round of applause. Nama DOP Karthik sir and his team and everybody. And we have veterans in this. You know, the scenes with Satyaraj sir and Sunil sir from Telugu. So ரொம்ப comfortable இருந்துச்சு. Thank you again Vineet for this opportunity. And I didn't have the opportunity to work with the pretty Preeti Mukundan, but yes, I had some shots with Harish and Amir, and it was wonderful working with both of you and with the entire cast and crew. Once again, thank you all for coming. Romba nandri. First promo launch
யாரை வச்சு பண்ணலாம், யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. இவரை கூப்பிடலாம், அதான் அவங்களுக்கு அவரை தெரியுமே, அவரை கூப்பிடலாமே, இது இவர் தான் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சு, அவரை கூப்பிடலாமே அப்படின்ட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருந்துச்சு. சரி இதெல்லாம் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை அவங்களோட ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, இவர் வந்தாருன்னா இவரோட ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, படத்துக்கு ஒன்று கொஞ்சம் நிறைய ட்ராக்ஷன் கிடைக்கும் அப்படிலாம் பேசிட்டே இருக்கும்போது, சரி ஒரு படத்துக்கான தேவையான அங்கீகாரமோ அது போய் சேர வேண்டிய இடத்தையோ கொடுக்கறது பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும், ப்ரெஸ் மீடியா ஆகிய நீங்களும். ஸோ உங்கள் முன்னாடியே இந்த டைட்டில் ப்ரோமோவை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த செகண்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபுல் டீமுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு மேடை ஆக்சுவலாக சினிமாவில். நான் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருந்தாலும் இதை நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஏறுறது. இந்த ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எனக்கு கொடுக்கல. ஸோ ஏன் கொடுக்கலன்றதை யோசிக்கிறதை விட்டுட்டு நான் இந்த ஸ்டேஜை உருவாக்கணும்னு நினச்சேன். நிறைய பேருக்கு நிறைய பேரை மேலே ஏற்றி விட்டு அழகு பார்க்கணும்னு நினச்சேன். இந்த படத்தில் கிட்டத்தட்ட 137 துணை நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் 8 புது ரேப்பர்ஸை நாங்கள் இந்த படத்து மூலமாக நாங்கள் அறிமுகப்படுத்தலை, அடையாளப்படுத்தியிருக்கிறோம். எல்லாரும் சொல்லிட்டாங்க இதில் ஒரு ரேப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கண்டென்ட். ஒரு ரேப்பராக இருக்கிற ஒரு பையனோட லைஃப்பை பற்றின ஒரு விஷயந்தான் இந்த படம். தாஷா மக்கான் அப்படின்றது நான் வளர்ந்த ஏரியா, எனக்கு பரிச்சயமான ஏரியா. நிறைய பேர் சென்னையை பற்றி படம் எடுக்கிறாங்க. ஸோ நான் இங்கே சென்னையில் வளர்ந்த ஒரு பையன். ஸோ நான் இந்த சென்னையை எப்படி காட்டணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி காட்டணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன். இந்த படத்தில் சென்னையோட ஒரு கலர் கண்டிப்பாக தெரியும். சென்னைன்றது வெறும் வைலன்ஸ் இது மட்டும் கிடையாது, அது ஒரு கலைக்கூடம். அங்கே வந்து ஏகப்பட்ட கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க, ஏகப்பட்ட முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்திருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இந்த சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சென்னையில் நார்த் மெட்ராஸில் நடந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் நார்த் மெட்ராஸ்ன்றது ஒரு சென்னையோட பிரேசில், அந்த மாதிரி தான் இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்த எல்லா பத்திரிகையாளர்களுக்கும், எல்லா ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐடியா சொன்னவொடனே ஹரிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டாரு. நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், நிஜமா பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலாக பண்ண வேணாம் அவர் அந்த ஒரு மூமெண்ட்லேருந்து ஆரம்பிச்சது இது. ஸோ எனக்கு ஆக்சுவலாக சர்ப்ரைசிங்காக இருந்தது, என்னது இவர் ஓகேன்ட்டாரா அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னா, நிறைய பேர் பயந்த ஒரு சப்ஜெக்ட் இது, எடுத்து பண்ணோம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பயந்த ஒரு சப்ஜெக்ட் இது. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் இதை பண்ணலாம் அப்படின்னாரு. அங்கேயே அவர் ஹீரோவாக நின்றுட்டார் எனக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஹரிஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிஜமாவே ஒரு ஹீரோ தான். இந்த படத்தில் எனக்கு உங்களை ப்ரோன்னு கூப்பிடுவேன், பட் சீரியஸ்லி நீங்கள் எனக்கு ஒரு ப்ரோ தான் ஃபார் ஆல் மை லைஃப். ஸோ ஹரிஷ் அவர் அது உள்ளே வந்ததுலேருந்து திங்ஸ் ஸ்டார்டட் ஃபெல்லிங் இன்டு பிளேஸ். எல்லாமே ஒரு விஷயமா நடந்தது. அண்ட் மியூசிக் பற்றி முக்கியமாக சொல்லணும். படம் வந்து ஒரு மியூசிக் ஓரியன்ட் ஃபிலிம். இட்ஸ் நாட் அ மியூசிக்கல் சப்ஜெக்ட், பட் மியூசிக் ஒரு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஒரு ரேப்பரை பற்றி அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 7-8 மாதம் அதுக்காக நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த விஷயங்களை பற்றி பார்க்கணுது. பிரிட்டோ மைக்கிலும் நானும் கிட்டத்தட்ட இதுக்காக 1 வருஷம் வேலை பார்த்தோம். ஒரு படத்தில் ஒரு ரேப் சாங் வருமான்ற காலம் போய் இப்போது ஒரு பாட்டாச்சும் இருக்கா அவங்க படத்தில் ரேப் அப்படின்னு கேட்குற ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ரேப் கல்ச்சர் மேலும் வளரும், இன்னும் ஹெல்த்தியாக வளரும் அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 8 ரேப்பர்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இவங்க சினிமாவில் கண்டிப்பாக ஒரு வேவ் ஆஃப் ரேப்பிங்கை கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் வேலை பார்த்த ஒரு டெக்னீஷியனும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், எவ்வளோ அச்சாலும் தாங்குற அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், லிங்கேஷன், சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சொல்கிறதுக்கு, லிங்கேஷ், கோ டைரக்டர் ரஞ்சித், அசோசியேட் பாலாஜி, பிரேம், பிரவீன், சஞ்சன், பிரசாந்த், ஆமாம் பரத், ஒருத்தருக்கும் என்னோட நன்றி. கேமரா டிபார்ட்மெண்ட் என்னோட நண்பன் கார்த்திக் அசோகன் இன்னைக்கு வரல, அவரை நான் எப்பவுமே ஹெவி சாம்பியன் தான் சொல்லுவேன்.
ஸோ கார்த்திக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திகோட அசோசியேட் தர்மா இருக்கிறாரு, த செகண்ட் யூனிட் கேமராமேன். தேங்க்யூ ஸோ மச் தர்மா. அண்டு காஸ்டியூம் ஆகட்டும் சரி, ரித்தேஷ் நல்ல சரியான ஒர்க் பண்ணீங்க. அந்த புது உலகத்தை காட்டினதுக்கு நன்றி. அப்பு ஆர்ட் டைரக்டர். ஸோ அந்த வேர்ல்டோட ஒரு ஸ்கேலிங்கை அது எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ண முடியுமோ, அந்த கேன்வாஸை எவ்வளோ பெருசாக்க முடியுமோ பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. மேகாராஜன் தேங்க்யூ ஸோ மச். பிரிட்டோ என் மச்சான் தேங்க்யூ. அமீர் வந்து ஆக்சுவலாக அமீர் ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ஒரு சர்ப்ரைஸ். ஆக்சுவலாக வேறு ஒரு ஆக்டருக்காக தேடும் போது வந்து ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் எங்களுக்கு. இவரை பார்க்கலாமா சார், அவளை பார்க்கலாமா, அவர் பார்க்கலாம், யாரா இவன் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ப்ராஜெக்ட்டுக்கு இவன் வந்து வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு சரி நீயே நடி அந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னது அமீர் ஆக்சுவலாக. ஸோ ஈவன் பிஃபோர் அ கேரக்டர் அமீர் வந்து அவரோட மனசுக்காகவே he has to go a long place and சரியான கொரியோகிராஃபர் அமீர். சீரியஸாக ராஜு மாஸ்டர் பாபா மாஸ்டருக்கு ஈக்குவல் ஆன நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொரியோகிராஃபரில் அமீர் ஒருத்தர். தேங்க்யூ ஸோ மச் அமீர். அண்ட் ஓம் பிரகாஷ் சார் ஸ்டண்ட்டு எங்களுக்கு ஃபுல் பேக்கப்பாக இருந்து ஏகப்பட்ட ஸ்டண்ட் சீக்வன்சஸ் அது எல்லாத்துலேயுமே அவரோட பங்களிப்பு பெருசாக இருந்தது. நன்றி. மதன் என்னோட எடிட்டர், தைரியமாக சொல்லிப்பேன். நிறைய சண்டை போடுவோம், நிறைய ஆர்கியூ பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் மீறி இந்த படத்தில் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் நிறைய விஷயத்தை ஆட் ஆன் பண்ணியிருக்கு. ஸோ படம் ஃபுல்லாக முடிஞ்சது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆர் கோயிங் ஆன். கூடிய சீக்கிரம் திரைக்கு வரும். ஸோ இந்த படத்தில் வினீத் வரப்பிரசாத்ன்றவர் இந்த தாசம்மா கானில் கண்டிப்பாக டைரக்டராக ப்ரொடியூசராக கண்டிப்பாக ஜெயிக்கிற. அதை தாண்டி இதில் வேலை செஞ்ச ஒரு டெக்னீஷியன், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு கலைஞர் எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வரப்பிரசாதம். நன்றி, வணக்கம். The gun என்ன ட்ரீட் பண்ண like ticking bomb in your hand. நான் டீசென்ட்டா சொல்லும் போதே drop your weapon, பின்னாடி டீகோட் பண்ண பிறகு y'all gonna run. தற்கூரி ரொம்ப நாளா இழுக்கிற மலையை கட்டி கயிறு, ஆனா இது வர கைக்கு வந்ததெல்லாம் பல கோட்ஸ் ஏன் கட்டிப்பட்டு ஆச்சு ரிட்டயர். யோ மாமே கால 101 பீட் மேல ஃபயர். கில்லாடி ஈஸ்ட் கோஸ்ட்ல சதரு, ஓரமா மறைஞ்ச யூஸ்ல பதறு. மரணம் மார்ச்சிங் மாப்பிள்ள ஃபயர். மாமா ஃபீலிங் லைக் ஃபயர். கில்லாடி ஈஸ்ட் கோஸ்ட்ல சதரு, ஓரமா மறைஞ்ச யூஸ்ல பதறு. மார்ச்சிங் மாப்பிள்ள ஃபயர். மாமா ஃபீலிங் லைக் heavy and சொல்லியே ஆகணும். தேங்க்ஸ் டு வினித் சார். அவர் வந்து ப்ரோன்னு தான் கூப்பிடுவோம். இந்த மாதிரி வந்து டேரக்டர்ஸ் வந்து வரணும் நிறையா. ஏன்னா அவர் சொன்னார் ஒரு 136 பீப்புள்ன்றாங்க. இந்த மாதிரி டேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்தால் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் அவங்க வந்து அறிமுகம் இல்லை அடையாளம் அப்படின்னாங்க. அந்த வேர்ட் வந்து ரொம்ப ஹெவியான வேர்ட். ஸோ அண்ட் ஹரிஷ் ப்ரோ வந்து நான் தேங்க் பண்ணி ஆகணும். அண்ட் ஹரிஷ் ப்ரோவை பார்க்கும்போது நானும் நினச்சேன் எனக்கு இருந்துச்சு பண்ணுறாரு ஹெவியா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா எங்க கூட சேர்ந்து ஒரே நாள்ல ரேப் பண்ண. என்ன ப்ரோ இத்தனை வருஷமா நாங்க பண்ணிருக்கோம் ப்ரோ, ஒரு நாள்ல பண்ணீங்கன்னா நாங்க இருக்கணும் இண்டஸ்ட்ரியில, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அமீர் ப்ரோ வந்து ஒரு சரியான ஒரு நல்ல கேரக்டர். நான் எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா பேசுறேன்னா ஸ்லோவாக பேசுவேன், ரேப்பர்ன்றனால இவ்வளவு ஸ்பீடா பேசல, டைம் இல்லை அதான். ஸோ அதனால அமீர் ப்ரோ வந்து ஒரு சரியான ஒரு கொரியோகிராஃபர். அண்ட் அவர் வந்து இன்னும் நிறைய பிளேசஸ் போகணும். அண்ட் என் பேசஞ்சரை நான் தான்டா காப்பாற்றணுன்ற மாதிரி எங்க பாய்ஸை நான் தான் தேங்க் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் பிரிட்டோ ப்ரோ. அண்ட் ஒருத்தரா பேர் மட்டும் லைனா சொல்லிக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு அந்த அடையாளம் தான் மேட்ரு. ஸோ கேடி அண்ட் விஜய் சாண்டி அண்ட் விஜய் ஸ்மைல் அண்ட் மீ எம்ஜே சூர்யா அண்ட் இவன் அவன் பேர் அவனே சொல்லுவான், எனக்கு வாயில வரல, லில் கேசி. அண்ட் அங்க இருக்கிற பாய்ஸ் இருக்காங்க, தமிழ் மணி அண்ட் வேலண்டினோ அண்ட் பீப்புள் லைக் கிறிஸ்பி. ஸோ இவங்க எல்லாருமே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்லாம் வரணும். இந்த மாதிரி டேரக்டர்ஸ் இருந்தா கண்டிப்பா வருவாங்க. ஸோ எல்லாருமே ஆல்பம்ஸை கேளுங்க. அவருமா மியூசிக் டைரக்டர் நெக்ஸ்ட் லெவல் பீக் இது பாப்பீங்க. சரி ஓகே. முக்கியமா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எங்களை கட்டி காத்து மேய்ச்சாங்க. உண்மையிலே சொல்றேன், ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் மாமா, நானும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரஞ்சித் ப்ரோ, பாலாஜி ப்ரோ, இவங்க ரெண்டு பேருக்கு நான் ரொம்பவே ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க கூட வந்து எல்லாமே 6 மாசம் 1 வருஷம் தான். அவர் கூட 2 வருஷம் இருந்தேன்.
ஏன் எதுக்குன்னு இல்லை, 2 வருஷம் நிக்காத டீ கடை இல்லை. ரஞ்சித் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச், பாலாஜி ப்ரோ தேங்க்யூ, சஞ்சய் ப்ரோ தேங்க்ஸ், அண்ட் எல்லா பேரையும் பிரசாந்த் ப்ரோ, ரித்தேஷ் ப்ரோ, ஹெவி காஸ்டியூம்லாம் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு குரூப் பிக்சர் மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம வித் ரேப்.